ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேருக்கு முடி கொட்டும் பிரச்சனை கண்டிப்பாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய பேருக்கு முடி கொட்டும் பிரச்சனையிலேருந்து விடுபட நிறைய உணவுகளை கண்டிப்பாக டயட்டில் ஆட் பண்ணி வராங்க. நான் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியை நம்மளுடைய முடியை கொட்ட வைக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதையுமே உணவில் நீங்கள் சாப்பிடறதை நீங்கள் தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எந்தெந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய முடி உதிர்வை ஏற்படுத்தும், கண்டிப்பாக அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரோக்கியமான, வலுவான மற்றும் பளபளப்பான முடி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்பவே விருப்பமாக இருக்குது. அழகான கூந்தல் என்பது விலையுயர்ந்த முடி பராமரிப்பு பொருட்களையும் பயன்படுத்துவது மட்டுமல்ல, சருமத்தைப் போலவே ஆரோக்கியமான கூந்தலுமே நன்கு ஊட்டமளிக்கும் உடலின் ஒரு குறிகாட்டி. மன அழுத்தம் மற்றும் மாசுபாடு ஆகியவை நமது முடியை பாதிக்கும் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இருப்பினுமே சில உணவுகளுமே சரி முடி உதிர்தல் பிரச்சனைகளுக்கு பங்களிக்கின்றன என்பதை நாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது மக்கள் பொதுவாக மன அழுத்தம் மற்றும் மரபியல் காரணமாக தான் முடி பிரச்சனைகள் அனுபவிக்கலாம். மற்றொரு ஆச்சரியமான காரணி, ஒரு நபரின் உணவு பழக்கம், மோசமான உணவு முறை முடியின் நிலையை மோசமாக்கும் அல்லது முடி உதிர்வை துரிதப்படுத்தும் என்று ஆய்வில் கூறப்படுகிறது. ஸோ அதனால் நம்மளுடைய இந்த பதிவில் தலைமுடி உதிர்வை உண்டாக்கும் உணவுகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் போகிறதுக்கு நீங்கள் இன்னும் நம்மளை ஹெல்த்தி ஃபுட் ஃபார் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை உணவுகள், அதாவது சர்க்கரை உங்கள் தலைமுடிக்கு எவ்வளவு கேடு விளைவிக்கிறதோ அதே அளவு உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே கேடு விளைவிக்கும். நீரிழிவு மற்றும் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் இன்சுலின் எதிர்ப்பு உங்கள் முடியை இழக்கச் செய்யலாம் அல்லது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வழுக்கைக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதாவது இன்சுலின் எதிர்ப்பின் முக்கிய காரணிகளாக இருப்பது சர்க்கரை, மாவுசத்து மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் தான் ரொம்பவே அதிகமாக இன்சுலின் எதிர்ப்பின் முக்கிய காரணியாகவே இருக்குது. எனவே சுத்திகரிக்கப்பட்ட மாவு பொருட்களை நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முடிக்குண்டு பிரச்சனை சந்திப்பவர்கள் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், அதாவது முடி கெரட்டின் எனப்படும் புரதத்தால் ஆனது நம்ம ஆல்ரெடி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கெரட்டின் என்பது உங்கள் தலைமுடிக்கு கட்டமைப்பை வழங்கும் ஒரு புரதம். ஆல்கஹால் புரத தொகுப்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் முடி வலுவிழந்து எந்த பளபளப்பும் இல்லாமல் போகும். மேலும் அதிக மது அருந்துதல் ஊட்டச்சத்து ஏற்றத்தாழ்வை உருவாக்கலாம் மற்றும் ரோமக்கால்களை சிதைக்கலாம். எனவே நீங்கள் ஆல்கஹால் குடிப்பவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டு பிரச்சனையை நீங்கள் தடுக்கும் போது ஆல்கஹால் குடிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட் சோடா, அதாவது டயட் சோடாக்களில் அஸ்பார்டேம் என்ற செயற்கை இனிப்பு உள்ளது. இது ரோமக்கால்களில் சேதப்படுத்தும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சமீப காலமாக உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்பட்டால் டயட் சோடாக்களை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்க்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நொறுக்கு தீனிகளில் பெரும்பாலுமே நிறைவுற்ற மற்றும் மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் நிறைந்திருக்கும். இது உங்களை உடல் பருமனாக்கி இருதய நோய்களை உண்டாக்குவது மட்டுமின்றி முடியையும் இழக்க செய்யலாம். மேலும் எண்ணெய் உணவுகள் உங்களுடைய உச்சந்தலையை கிரீஸாக மாற்றலாம் மற்றும் துளைகள் அடைப்பு மற்றும் ரோமக்கால்களை சிறியதாகவும் மாற்றக்கூடும். எனவே எண்ணெய் உணவுகளும் சரி நொறுக்கு தீனிகளையும் சரி உங்களுடைய உணவுகள் நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை முட்டையோட வெள்ளைக்கரு, அதாவது முட்டை முடிக்கு சிறந்தது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவற்றை பச்சையாக நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. பச்சை முட்டையோட வெள்ளைக்கரு பயோட்டின் குறைபாட்டை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் பச்சை முட்டை குடிப்பதாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் குடிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முடிவுரை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.